என்ன டிஎம்கே கொத்தடிமைங்களா? ஸ்டாலின் சார் அரெஸ்ட் பண்ணிடலாமா? தமிழும் தளபதியும் எங்கள் அடையாளம். தமிழக மக்களே இந்த வீடியோ ஸ்க்ரால் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கீழே ஒரு போட்டோ போட்டுருவோம் பாத்தீங்களா? இந்த 2 நாளைக்கு முன்னாடி திருச்சியில டிஎம்கேவோட மாநில மாநாடு நடந்துச்சு. ஒரு 10 லட்சம் பேரை கூட்டுறேன்னு சொல்லிட்டு 10 லட்சம் சேரை மட்டும் கூட்டி வச்சிருந்தாங்க தெரியுமா? அந்த கூட்டத்துல வந்துட்டு 2 பேர் இறந்துருக்காங்க மக்களே. அதாவது 2 பேர் இறந்த விஷயத்த மொத்தமா மறைச்சிருக்காங்க இந்த 2 நாளா. இந்த மீடியா, சன் நியூஸ்ல இருந்து கொத்தடிமை மீடியாஸ் வரைக்கும். அதுவும் காலையில நீங்க நியூஸ் பேப்பர்ல போடுறானுங்க. அது எந்த சைஸ்ல போட்டிருக்கானுங்க தெரியுமா? ஏங்க சார் இன்னும் சின்னது பண்ணி போட வேண்டியதானே? இதுவே ஒரு ஈரோட்ல நாங்க மக்களை சந்திப்புல இருக்கும்போது, தஞ்சாவூர்ல இருக்கும்போது ஒரு இடத்துக்கு நீ கேமரா வச்சு சுத்திரியில, ஒரு ஆக்சிடென்ட் ஆகுறதே பெரிய கேஸ் ஆகுறீல, கொள்கை இல்லாத கூட்டம், அது இதுன்னு கோட்பாடு இல்லாத கூட்டம், அது இது எத்தனை பேர் காவு வாங்குறாங்க, 50 ஆக்கிறாதீங்க, அது இதுன்னு பேசுனீங்க. இந்த 2 பேருக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? கரூர் சம்பவத்துக்கு விஜய் அரெஸ்ட் பண்ணுன்னு சொன்னீங்க. இப்ப என்ன ஸ்டாலின் சார் அரெஸ்ட் பண்ணிடலாமா? நீங்க பேசுனதுக்காக நான் இந்த உயிரை வச்சு விளையாடணும்னு நினைக்கல உங்களை மாதிரி. அந்த நியூஸை நீ ஏன் கொண்டு வர மாட்டேற? அந்த ரெண்டு பேர் குடும்பத்துக்காக தான் இந்த வீடியோவை. நீ அவங்களுக்கு என்ன உதவி செஞ்சேன்னு கூட தெரியாதா? அவங்களை போய் நேரில் பார்த்தியா? அவங்களுக்கு ஆறுதல் சொன்னியா? என்னன்னே தெரியாம நீ மொத்தமா மறைச்சிட்ட நியூஸை. ஏண்டா சன் நியூஸ் போயிட்டு எங்க அண்ணன் கார் முன்னாடியே நின்று சுத்தாம போய் இந்த மாதிரி வேலையெல்லாம் பாரு, எடுத்து போடு, திருந்தரகு வெளியே பாடுறா. இந்த 2 மாசம் நீ ஆடு கண்ணா, 2 மாசம் ஆடு. ஆனா மக்கள் உயிருக்கு ஒண்ணுன்னா உன்னை சும்மா விட மாட்டோம். ஸ்டாலின் சார் அவங்களுக்கு என்னன்னு பதில் சொல்லுங்க. மக்களே, அறிவாலயத்தை, இந்த அறிவாலயத்தை கீழே வீடியோல டேக் பண்ணி இதுக்கு பதில் வாங்கி கொடுக்கணும். நம்ம இந்த கொத்த எடிமேஸ் இருக்காங்களே, அவங்க வாய் திறப்பானே தெரியுமா? இந்த மீச கோபால்லாம் அவன்லாம் என்ன சொல்றான்னு பார்ப்போம். நன்றி.